அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் முகமது சதகத்துல்லா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா போக்சோ. நான் போக்சோ பற்றி பேச இருக்க முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவம். நேற்று அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் தனது பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு 6 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கார்லேயே அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டார், கொண்டிருக்கார். அதுக்காக நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இடத்துல நடக்குது? எப்போ இந்த போக்சோ ஆக்ட் கொண்டு வரப்பட்டது? ஏன் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாதா, இல்லை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா? என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2012ஆம் ஆண்டு தான் போக்சோ ஆக்ட் நம்ம கொண்டு வந்தாங்க. அதாவது குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்காமல் இருப்பதற்காக ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரி கொண்டு வந்ததில் பொதுவாக போக்சோவில் நான் 3 மற்றும் 4 பிரிவில் என்ன பண்ணுறாங்க, 7 ஆண்டு பனிஷ்மெண்ட்டு, அதிகபட்ச தண்டனையாக அதுக்கான ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதே இது என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிவு 5, 6ல் பெற்றோராக இருக்கலாம், கார்டியனாக இருக்கலாம், இல்லை ஆசிரியராக இருக்கலாம், இல்லை வேறு காவல்துறை, இல்லை மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தோம்னா குறைந்தபட்ச தண்டனையாக 10 வருஷமும், மேலும் அதிகபட்ச தண்டனையாக பார்த்தோம்னா ஆயுட்காலங்களும் அபராதம்ன்ட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம இடத்துல வைக்கப்பட்டிருந்தும் ஏன் அவங்களுக்கு என்னென்னா அந்தரங்க உடலை தொட சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துறது, இல்லை அவங்கள பாலியல் சீண்டல் செஞ்சால் கூட பிரிவு 7, 8 படி, அதாவது போக்சோ ஆக்டோட இந்த பிரிவு 7, 8 படி 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வச்சுருக்காங்க. ஏன் அவங்க இடத்துல நான் கிட்டத்தட்ட நம்ம தப்பான முறையில் பாலியல் வீடியோவோ இல்லை ஆடியோவோ இல்லை எந்த வரை நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு 3 ஆண்டுகள் மற்றும் சிறை தண்டனை மட்டும் இல்லாமல் அபராதம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள பாலியல் இச்சைக்கு உட்படுத்தக்கூடிய சமயத்தில் நம்ம இதெல்லாம் தண்டனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய தண்டனை இந்திய சட்டம் சொல்லப்பட்டிருக்கு போக்சோ ஆக்டில். இருந்தாலும் நம்முடைய விஷயத்தில் இது குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. ஏன் இது குறையாமல் இருக்குது? ஏன் இப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது? இதை நிறுத்த நம்ம என்ன வழி? அதுக்கு உங்களுடைய விஷயம், உங்களை கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். அஸ்ஸலாம்.